ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அனுமன் அகப்பட்டு விட்டான் அப்படின்னு சொன்னதுமே ராவணனுக்கு தன் மகன் வீரத்தை நினைச்சு ஒரே பெருமை தான். அதே நேரத்தில் இந்திரஜித்துக்கும் ஒரே சந்தேகம். பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்தும் ஏன் அனுமன் சங்கிலி கட்டுக்குள் அடங்கி அமைதியாக வர்றான் அப்படிங்கிற சந்தேகத்தோட இந்திரஜித் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்திரஜித் இந்திரனை பிடிச்சிட்டு வந்தப்ப தன் தந்தை முன்னாடி நிப்பாட்டும் போது, அப்பா இந்தாங்க நீங்கள் கேட்ட இந்திரன், தேவர்களின் தலைவன், இங்கே உங்கள் பாதத்தில் விழுந்து கிடக்கும் ஒரு கைதி அப்படின்னு ஏளனமாக பேசியிருந்தாரு. ஆனால் இப்போ அப்பா நீங்கள் கேட்ட வானரம், ஆனால் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது கிட்ட வேகம், வீரம், விவேகம்னு பல உணர்வுகளை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னப்ப ராவணனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ராவணன் அனுமனை உத்து பார்க்குறாரு. அனுமனுக்குமே அந்த ராவணனை பார்வை ஒரு ஆச்சரிய அதிர்வையும் சில கேள்விகளையும் உருவாக்கியது. என்ன ஒரு தோற்றம்! அனலடிக்கிற பார்வை, தலையில் கிரீடம், பிசிறில்லாமல் விபூதி பூசிய நெற்றி, நடுவில் இருக்கிற அந்த லிங்க முத்திரை, முத்தும் மணியும் நிறைஞ்சிருக்கிற அந்த மார்பு, கருநீல பட்டு, சிங்கமுக சிம்மாசனத்தில் ஒசரத்தில் உட்காந்துருக்கிற அந்த தோரணை, அவரை ஒட்டி ஆனால் தாழ்வான கீழ்ப்படிகளில் அவருடைய அமைச்சர்கள், இப்படியே ராவணனையே பார்த்துட்டு இருந்தார் அனுமன். என்ன ஒரு தேஜஸ்! யானைகளை பார்ப்பது போல ஒரு கம்பீரம், மயங்க வைக்கிற தோரணை, கண்ணே போதும் வாய் பேசாதபடி கட்டளைகளிட தேவ பிரசாதம் எப்படி எப்படி ஒரு அரக்கனிடம். மும்மூர்த்திகளை ஒரு சேர பார்க்கும்போது ஏற்படும் உணர்ச்சிகள் போல இவனை பார்க்கும்போது எழுகிறதே. ஆனாலும் இவன் தேவன் அல்ல. தோற்றத்தால் ஏற்றம் கொண்டாலும் அகத்தில் இருள் உடையவனாக தான் இருக்கிறான் அப்படின்னு அனுமன் யோசிக்கிறாரு. அதே சமயம் ராவணன் தன் அமைச்சர் பிரகஸ்தனை ஒரு பார்வை பார்க்கிறார். அதன் பொருள் இந்த குரங்கை யாரன் விசாரி அப்படிங்கிறது தான். பிரகஸ்தன் நெருக்கமாக வந்து கம்பீரமாக, ஏ வானரனே, யார் நீ? இந்த இலங்கை உனக்கு என்ன வாழைகள் பழுத்துள்ள வாழை தோட்டமா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. பிரகஸ்தனோட கேள்விக்கு அனுமன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒரு குறுஞ்சிரிப்பை தான் பதிலாக கொடுத்தாரு. என்ன சிரிக்கிற? மாவீரன் நினப்பா உனக்கு? இந்திரன் முதல் யமன் வரை அடங்கி ஒடுங்கி பணிவோடு நின்ன சபை இந்த சபை. தெரியுமா உனக்கு? ஆட்டம் போட்ட உன்னை எப்படி கட்டி இழுத்துட்டு வந்தோன்னு பார்த்தியா? இனியாவது உண்மையை சொல்லு. யார் நீ? உன்னை அனுப்பிச்சது யாரு? இல்லை நீயா வந்தியா அப்படின்னு பிரகஸ்தன் கேள்வி கேட்குறாரு. பேசு பேசு, எவ்வளவு பேசுறியோ அவ்வளவு பேசு அப்படிங்கிறது போல பிரகஸ்தனை பேச விட்ட அனுமன் ராவணனை பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட ஆவேசம் குறையாதபடி, லங்கா வேந்தனே, நான் ஒரு தூதன், வானர தூதன், உன் இழிச்செயலையும் பழிச்செயலையும் இடித்துரைக்க வந்திருக்கும் மனித தேவன் ஒருவனின் தூதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அனுமன் ராவணன் உள்ளிட்ட எல்லாருமே நிமிர்ந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, தூதன் அப்படின்னா நேராக அரண்மனைக்கு வராமல் உன் நகரையும் படைகளையும் ஜம்புமாலி முதலான உன் மகன்களையும் ஏன் சம்ஹாரம் செய்தேன் தானே உன்னோட கேள்வி. இருக்கு காரணம். நான் செய்தி சொல்ல வந்திருக்கும் ஒருவன் அப்படிங்கிறதோட ஓரளவு வீரமும் உடையவன் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்ததான். உன் மகன் போட்ட பிரம்மாஸ்திர கட்டு எப்பயோ அவிழ்ந்துருச்சு. நான் இருந்தும் அடங்கி கிடக்கிறது போல நடிக்க காரணம் உன்னை சந்திக்கணுங்கிறது தான். உன்னை எங்கே சந்திக்காமல் போய்வேணும்னு பயந்துட்டேன். நல்ல வேளை என் தேவனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் கருணை உன்னை நான் காண வழிவகுத்தது. அனுமன் ராமனின் பெயரை சொன்ன மாத்திரம் ராவணனுக்கும் அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இடி விழுந்தது போல இருந்தது. இந்த வார கதை இதோட முடிந்தது. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சுந்தரகாண்டம் கதைகளை முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஃபுல் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.